வசிக்கக்கூடிய அந்த சிந்தாமணி கிரகம் அதை பத்தி ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது போன வாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, காமேஸ்வரி திருக்கல்யாணம் லலிதோ பாக்கியத்துல எப்படி சொல்லியிருந்தா அப்படிங்கறதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அம்பாள் தான் வசிக்கிறதுக்கு தன்னோட மைண்ட்லயே ஒரு கற்பனையா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ண ஒரு பேலஸ், அதுதான் இந்த சிந்தாமணி கிரகம் மணித்வீபம் ஐலாண்ட்ல இருக்கு. அதை பத்தின டிஸ்கிரிப்ஷனே என்ன சொல்றான்னா, அது ரொம்ப இன்ட்ரிகேட்டா இருக்கும், வெரி காம்ப்ளெக்ஸ் டு அண்ட் காம்ப்ரிஹெண்டா இருக்கும். ஏன்னா அம்பாளோட லீலைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எப்படி நம்மளால டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாதோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அம்பாள் உருவாக்கின இந்த பேலஸ் அப்படின்னு அதை டிஸ்கிரைப் பண்றாங்க. அது பேரு என்ன சொல்லியிருக்கான்னா செலஸ்டியல் பேலஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா, அது இந்த சிந்தாமணி கிரகம் அப்படிங்கிறது. இப்போ அதை சுத்தி எப்படி இருக்குன்னா, நிறைய சமுத்திரம் இருக்கா, அந்த சமுத்திரத்துக்கு சென்டர்ல இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கா. அந்த மணல், அந்த சமுத்திரத்துல ஷோர்ல கடற்கரையில அந்த இதுல இருக்கிற மணல் அப்படியே மணிகளா ஜொலிக்குதான். நவரத்னங்களா ஒரு பேர்ல்ஸ் இதெல்லாம் இருந்தா எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி ஜொலிக்குதான் அந்த மணல். அந்த காற்று அங்க வீசுற காற்று அவ்வளோ ஒரு பிளசண்டா வருதா. அந்த இடமே அவ்வளோ ஒரு மென்மையா இருக்கான். அம்பாள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அவ்வளோ ஒரு பிளசண்டா இருக்கான். அந்த ஷோர் எல்லாம் அந்த அலைகள்லாம் அந்த மணல்ல அடிச்சுட்டு போறது அப்படி ஒரு ஜொலிப்பா இருக்கான். அந்த மணல் பாக்குறதுக்கு பல ரத்னங்கள், கோல்டு அதெல்லாம் எப்படி மிக்ஸ்டா இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குதான். அவ்வளவு ஒரு என்ரிச்டா இருக்கான் அந்த பிளேஸ். அவ்வளவு வைப்ரண்டா கலர்ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கான். நிறைய சங்குகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த சுத்தியும் அந்த கடல் அந்த பகுதி சமுத்திரமா சுத்தி இருக்கிற இதுல சென்டர்ல அம்பாளுடைய அந்த பேலஸ் இருக்கு. இப்போ இந்த சுத்த சமுத்திரம் அப்படின்னு சொல்றா. அதுல ஒரு 4 ஸ்கொயர் ஷேப்ல இப்படி 4 சைடு இதா இருக்கிற மாதிரி ஒரு என்க்ளோஷர் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுல பார்த்தேன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது அத அந்த மணித்வீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்படி அவ காம்ப்ரிஹெண்ட் வேற அதை எப்படி கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸ்ரீசக்கரத்தை ஒரு இலிஸ்ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பான்சிவான ஒரு பீடம் தான் அந்த சிந்தாமணி கிரகம் அப்படின்னு சொல்றா. ஸ்ரீவித்யா பரம்பரையில ரொம்ப நம்ம அததான் நம்ம பிரதானமான வழிபாடா பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு இடம் தான் அதுதான் that is a representation of the ஸ்ரீ சக்கரம் யந்திரம் அப்படின்னு சொல்றான். மகாமேருன்னு சொல்லலாம், ஸ்ரீ சக்கர யந்திரம்னு சொல்லலாம், 2 ஒண்ணுதான். அப்போ இதனுடைய வர்ணனை எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய என்க்ளோஷர், அதாவது அந்த கடல் பகுதி இருக்கு இல்லையா, சமுத்திரம் இருக்கு இல்லையா, அந்த சமுத்திரத்துல இருந்து இப்போ ஒரு என்ட்ரன்ஸ், பேலஸோட என்ட்ரன்ஸ்னா ஃப்ரண்ட்ல பார்க்கிங் லாட் எப்படி இருக்கு, அம்பால பார்க்கக்கூடிய இவங்க வர்ற வாகனங்கள் எல்லாம் அங்க முன்னாடி பார்க் பண்றதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும். அப்புறம் அந்த தேர், அம்பாலோட சேரியட்ஸ் இதெல்லாம் அந்த ஃப்ரண்ட்ல தான் நிப்பாட்டி வச்சிருப்பாளாம். அதுல அந்த ஃபர்ஸ்ட் என்க்ளோஷர் அப்படிங்கிறது அயன்னால இருக்குமா. அதுல 4 என்ட்ரன்சஸ் இருக்குமா, ஆப்போசிட் சைட்ஸ்ல அந்த மாதிரி 4 என்ட்ரன்ஸ் இருக்குமா. அதுதான் அங்கதான் இந்த தேவர்களுடைய வாகனம், அம்பாளை பார்க்க வர்றவங்களோட வாகனம் எல்லாம் அங்கதான் நிப்பாட்டுவாங்களாம். அங்கதான் விசிட்டர் பிளேஸ், விசிட்டர்ஸ் அங்கதான் அதை நிப்பாட்டிட்டு வருவாங்க. அதுல பல ஆயிரமான மில்லியன் காட்ஸ்
அம்பாளோட வார்த்தைக்காக அப்படி நிப்பாங்களாம். அவ்வளவு ஒரு கம்பீரமா அதுல அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்களாம். ஏதாவது ஆர்டர் வந்துடாதா, அம்பாள் சொல்லிட மாட்டாரா, அம்பாளுடைய ஒரு இதுக்கு சர்வ் பண்ண மாட்டோமான்னு காத்துட்டு நின்று இருப்பாங்களாம். பல மில்லியன் சொல்லலாம், பல்லாயிரம்னு கூட சொல்லல, பல மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள், அதாவது சர்வன்ஸ் காட்ஸ் வந்து நிப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான் ஃபர்ஸ்ட் என்க்ளோஷர். செகண்ட் என்க்ளோஷர்ல வந்து பிரான்ஸ் மெட்டல்னால உருவாக்கப்பட்டதான். அது வந்து நம்ம அயன் அந்த ஃபர்ஸ்ட் என்க்ளோஷரை விட கொஞ்சம் வந்து பெருசான ஒரு என்க்ளோஷரா இருக்குமா. அப்புறம் அந்த 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 என்க்ளோஷர் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குமா. அதுல நிறைய மரங்கள், பிளான்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ஸ், அந்த மாதிரி நிறைய மரம், பூக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட். அதுல அந்த ஃபாரஸ்ட்ல வந்து அவ்வளவு ஒரு அது ரொம்ப பிளசண்டான ஒரு சென்ட் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்குமா. அந்த லேயர் அவ்வளவு ஒரு மனம் இருக்குமா. நிறைய பேர்ட்ஸ் அந்த சத்தம் அதெல்லாம் ரொம்ப நிறைஞ்சு இருக்குமா அந்த இடம், அந்த 2வது என்க்ளோஷர். அப்புறம் அடுத்து வந்து 3வது என்க்ளோஷர். இந்த 3வது என்க்ளோஷர்ல வந்து எப்படின்னா, காப்பர்னால வந்து இருக்கக்கூடிய மேக் பண்ண காப்பர். அடுத்த எப்படி ஃபர்ஸ்ட் அயன் சொன்னோம், அந்த மாதிரி இப்ப 3rd என்க்ளோஷர்ல வந்து காப்பர்னால அந்த லேயர் வந்து உருவாக்கி இருக்காங்க. இப்போ அது எப்படி இருக்குன்னா, அது ரொம்ப பிரைட்னஸ் வந்து அவ்வளவு ஒரு பீமிங் எஃபெக்டோட இருக்கும். அங்க வந்து அந்த கல்ப விருட்ச மரம் வந்து அங்கதான் இருக்கான். அந்த கல்ப விருட்ச மரத்துல வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து கோல்டன் லீவ்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கான். அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஃபாரஸ்டா. அதுல வந்து இந்த ஒரு விதமான ஒரு மலரோட வாசனை வருமா. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது அப்படியே அந்த கந்தர்வாஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்களாம். அதை வந்து வர்ணிக்கக்கூடிய வார்த்தையே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பிளசன்ட் ஒரு இது வந்து வாசனை வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தேவி எப்பவும் அந்த கந்தர்வாஸ் வந்து அந்த தேவியை வந்து பிரைஸ் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. அவ்வளவு ஒரு பிளசண்டான ஒரு இடம், அங்க அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, கந்தர்கள் தான் வந்து அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து 4th என்க்ளோஷர். இது வந்து லேட்டுனால உருவாக்கப்பட்டது. இங்க வந்து சந்தானகட்ரின்னு ஒண்ணு சொல்றான். அது வந்து அது மட்டும்தான் இந்த கார்டன் ஃபுல்லா, இந்த என்க்ளோஷர்ல இருக்கிற கார்டன் ஃபுல்லா வந்து அந்த மரம் தான் இருக்குமா. இங்க வந்து சித்தாஸ் அண்ட் தேவாஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து அம்பாளை வழிபட்டுட்டு இருப்பாங்களாம். நிதர்சனம் அம்பாளுடைய ஸ்மரணையிலேயே வந்து அவ இருப்பாளாம். அடுத்து 5th என்க்ளோஷர். அது வந்து பிராஸ்னால பண்ணப்பட்டிருக்கான். அது ஒரு ரொம்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப கிரீனரியான ஒரு ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட். அப்புறம் நிறைய அந்த கொடியா படரக்கூடிய செடிகள் அதெல்லாம் இந்த இடத்துல இருக்குமா. பச்சை பசேல்னு இருக்குமா. இது இங்க வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இல்ல, ஃபுல்லா கிரீனரியா இருக்கு, ஃபுல்லா மரங்கள், டென்ஸ் ஃபாரஸ்ட். அப்புறம் வந்து இந்த கொடிகளா இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் வந்து அந்த என்க்ளோஷர் ஃபுல்லா வந்து இருக்குன்னு சொல்றான். அப்புறம் 6th என்க்ளோஷர். அப்போ 6th என்க்ளோஷர்ல என்னன்னா, பஞ்சலோகத்தினால ஆகப்பட்ட அந்த ஒரு என்க்ளோஷர் வால். சோ இது வந்து ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்குமா. இந்த பஞ்சலோகத்தால செய்யப்பட்டிருக்கிற இந்த வால் வந்து ரொம்ப மெஜஸ்டிக் அண்ட் கிராண்டியரா இருக்குமா. மத்த இப்போ சோஃபார் நம்ம பார்த்த அந்த வால்ஸ் எல்லாம் விட இது வந்து ரொம்ப கிராண்டியரா இருக்கும்னு சொல்றான். இங்கதான் வந்து இந்த மந்தார மரங்கள் வந்து இங்கதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். இங்கேயும் வந்து சித்தர்கள் தான் இருப்பாங்க. என் நேரமும் தேவியோட நாமத்தை ஜபிச்சுட்டே இருப்பாங்களாம். நித்தியமும் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்பாளுடைய நாமம் வந்து ஜபிச்சுட்டே தான் இந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அடுத்து வந்து 7வது என்க்ளோஷர். அடுத்து வந்து 7வது என்க்ளோஷர். ஸோ இந்த 7வது என்க்ளோஷர் வந்து சில்வர்னால வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது அந்த மெட்டல்னால மேக் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பாரிஜாத மரம் தான் வந்து இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குமா.
ஒரு பெரிய ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா வந்து இந்த பாரிஜாத மரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா. இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெவன்லி ஃப்ராக்ரன்ஸ் வருமா இந்த இடத்துல. இதுலதான் சொல்றா, அதாவது பூலோகத்துல இருந்து அம்பாள் ஸ்மரணையில அம்பாள் பக்தி பண்ணி அம்பாள் உபாசனை பண்ணி நித்தியமும் அம்பாளையே நினைச்சிட்டு தனக்கு கொடுத்திருக்க அந்த லைஃப் டைம் அது ஃபுல்லா எந்த அளவுக்கு அம்பால நினைச்சு உருகினாலோ அவளுக்கு தான் இந்த இடத்துல இடம் கிடைக்குமா. நான் போன தடவை இத பத்தி சொல்லும் போது கூட நான் சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து இந்த 7th என்க்ளோஷர்ல ஒரு ஒரு இடம் வந்து அந்த இடத்துல போய் நம்ம இருக்கணும்ன்ற ஒரு ஆசையை நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சிடாதான்னு தோணுது எனக்கு அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன். சோ இந்த 7th என்க்ளோஷர்ல தான் பூலோகத்துல இருந்து வந்த எல்லாருமே அங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கதான் வந்து கொடுத்திருப்பாளாம் அம்பாள் கிட்ட வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இந்த 7th என்க்ளோஷர், பூலோகத்துல இருந்து போறவாலாம். அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்த 8th என்க்ளோஷர்ல வந்து ஃபுல்லா வந்து சித்த புருஷாஸ் இருப்பாலாம். அவளோட ஒய்ஃபோட வந்து அங்க வந்து தங்கி இருப்பாளாம். இந்த 8th என்க்ளோஷர் வால் எந்த மெட்டல்னாலன்னா கோல்டுனால வந்து பண்ணப்பட்டிருக்கான். அப்போ அவ்வளவு ஒரு ஷைனிங் அண்ட் ரேடியண்டா வந்து இந்த கோல்டுனால ஆக்கப்பட்டது இருக்குமா. இப்ப இங்க வந்து கதம்ப ட்ரீ தான் இருக்குமா, அழகான ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட இந்த 8th என்க்ளோஷர்ல வந்து இருக்குமா. இந்த 8th என்க்ளோஷர்ல வந்து ஃப்ரூட்ஸும் இருக்குமா, பழங்களும் கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும். அடுத்தது 9th என்க்ளோஷர். இந்த 9th என்க்ளோஷர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாஃப்ரான் கலர்டு புஷ்பராக மணி அதனால வந்து ஆகப்பட்டதுதான் இந்த 9th என்க்ளோஷர் வாலா. இங்க வந்து உலகத்துல இருக்கிற எல்லா திக்பாலர்கள் எல்லாம் வந்து இந்த லோகங்கிறது, அதாவது இந்த லேயர் ஆஃப் இதுலதான் 9th லேயர்ல தான் வந்து இருப்பாளாம். அதுல எப்படி இருப்பாளான்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசை பக்கம் இருப்பாளாம். அதாவது இந்த ஈஸ்டர்ன் குவார்டர் அதுல வந்து அமராவதி சிட்டின்னு சொல்றா. அதுல வந்து அங்க வந்து என்னன்னா அந்த பேர் வந்து ஈஸ்டர்ன் குவார்டருக்கு வந்து அமராவதி சிட்டின்னு வந்து பேரு அதுக்கு. இங்க வந்து நிறைய மவுண்டைன்ஸ் அண்ட் வேரியஸ் ட்ரீஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு, அந்த இதுல வந்து இருக்கான். சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்திரன் வந்து இருக்காரு, அவர் வந்து வைஃப் சாட்சி தேவி அவங்க கூட வந்து இந்திரன் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்றான். இதே சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வந்து அக்னி வசிக்கிறாராம். அவர் எப்படி வசிக்கிறாருன்னா, அவரோட 2 வைஃப் ஸ்வஹா அண்ட் ஸ்வதா. இது வந்து நம்ம அர்கலால கூட ஒரு தடவை ஸ்வஹா ஸ்வதானா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இல்லையா சந்தான கிருஷ்ணன். அன்னைக்கு கூட நம்ம இது சொல்லி இருந்திருப்போம். இந்த அர்கலால வந்து இதை வந்து மென்ஷன் பண்றா, அதுல வருது இது ஆக்சுவலி. அப்புறம் இந்த சவுத் சைட்ல வந்து யமனோட பிளேஸ், அது வந்து சிட்டி ஆஃப் யமன். ஆமா. சோ அப்போ அப்படியே ஒவ்வொரு டிரெக்ஷனை பார்க்கும்போது சவுத் வெஸ்ட் கார்னர்ல தான் நிருத்ரின்னு சொல்றா, அவ வந்து வசிக்கக்கூடிய இடம். அப்புறம் இந்த வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்கிற இடம் எல்லாம் வந்து வருணனும் வருணியும் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒவ்வொரு இதா வந்து சொல்லிட்டு வரா. அப்ப நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்து வாயு பகவான் இருக்காரு, அவர் வந்து யோகிகள் கூட அங்க வந்து இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றான். நார்த்ல வந்து யக்ஷாஸ் இருக்கா, அப்புறம் வந்து குபேரன் இருக்காரு, அவரோட வைஃப் விருத்தி அண்ட் ரித்தி அவங்களுடைய வந்து அவங்க கூட இருக்காரு. அவர் நமக்கு குபேரர் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம், எவ்வளவு ஒரு அவர் எவ்வளவு ஒரு பாஷான பர்சன். அவரு வந்து ஜெம்ஸ் ஜுவல்ஸ் இதெல்லாம் நிறைய இது பண்ணி வச்சிருக்கிறவர் இல்லையா. சோ அதனால வந்து அவரு வந்து அங்கதான் வசிக்கிறாரா. இப்ப இந்த நார்த் ஈஸ்டர்ன் கார்னர் அப்படி என்ன சொல்றான்னா, அந்த ருத்ரலோகா அத வந்து என்ன சொல்றான்னா, ஒரு இன்வேல்யூபிள் ஜெம்ஸ் அதெல்லாம் வந்து அங்கதான் வந்து இருக்குமா அந்த நார்த் ஈஸ்டர்ன் கார்னர்ல. அது வந்து ருத்ரலோகம்னு சொல்றா. அந்த மாதிரி ஒவ்வொரு லைக் நியூமரஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ருத்ரனும் வந்து அவர் என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் கூட அந்த இடத்துல வந்து இது வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவாங்களாம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இப்ப 10th லேயர். இதுல வந்து பத்மராகமணியுடைய ஒரு லேயரம்.
அதனாலேயே அந்த மணிக்கள்னாலேயே வந்து பத்மராக மணினாலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுல வந்து உபசக்திஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கா. அவ வந்து காலாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உபசக்தி சொல்லுவாங்க. சோ இந்த உபசக்தி இவாள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கா. அதுல 64 வகையான உபசக்திஸ் இருக்கா. அவ வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரெட்டு கண்ணு, அந்த மாதிரி ஒரு ஃபியூரியஸ் ஃபார்ம், காளி ரூபம் மாதிரியான ஒரு ரூபத்துல வந்து இருப்பாளாம். அப்போ ஒவ்வொரு இந்த 64 காலாஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, உபசக்திஸ், இவ வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 100 அக்ஷௌஹினி சேனான்னு சொல்லுவா. அக்ஷௌஹினி சேனா அப்படின்னு சொல்லுவா. அது வந்து அந்த சேனையில வந்து பல ஆயிரமான சேனைகள் இருப்பாங்க அங்க, வாரியர் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலாஸ்கிட்டயும் ஒரு 100 மெஜஸ்டிக் அக்ஷௌனி சேனைகள் படைகள் இருக்கும். அம்பாளுடைய, அதாவது மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு இதெல்லாம் நம்ம கேட்கும் போது, அம்பாள் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி தன் அந்த அடுத்து நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல அதுல வந்து சொல்லும் போது அந்த பண்டாசுரனை வதம் பண்ற இதுல அப்ப எத்தனை சேனை படைகளை வச்சு அம்பாள் வந்து அந்த விஷயத்த வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இந்த அக்ஷௌஹினி சேனைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலருக்கும் 100 சொன்னேன் இல்லையா, அவங்கனால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லையா, அபரிமிதமான சக்தி படையா அவங்க வந்துட்டு. சோ அந்த மாதிரி வந்து சொல்றா. அவங்கனால என்ன வேணாலும் ஒரு க்ஷணத்துல அம்பாள் கொடுக்கிற கமாண்ட்க்கு வந்து அவங்கனால என்டையர் யூனிவர்ஸையே வந்து இது பண்ண முடியுமா. சோ அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த படைகள் அவங்க. அப்புறம் 7வது லேயர், இப்ப இதுல வந்து இந்த கோமேதமணின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அதனால ஆகப்பட்டதுதான் இந்த 11th என்க்ளோஷர். இதுல வந்து எப்படின்னா 32 மகாசக்திஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்காங்க. அவங்க வந்து they will fight against evil forces எல்லாம் வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இப்போ அதுல வந்து என்னென்ன மகாசக்திஸ் அப்படின்னு அந்த 32ல இருக்கிறதுல ஒரு ஃபியூ மகாசக்திஸ் எல்லாம் யாருன்னா, அந்த காலராத்திரி, மகாராத்திரி, திரிசூலினி, பத்ரகாளி, இவெல்லாம் இதுல அந்த 32 பேர்ல இந்த 4 பேர் இருக்கா. நான் ஒரு ஜஸ்ட் நேம்காக கால் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்த 13வது என்க்ளோஷர் வந்து வஜ்ரத்தினால, டைமண்ட்ஸ்னாலேயே அந்த 13வது லேயர் ஆஃப் வால் வந்து வெறும் வைரத்தினால உருவாக்கப்பட்டதான். இங்கதான் தேவி புவனேஸ்வரி வந்து இருக்காங்க அப்படி சொல்றாங்க. அம்பால வந்து அந்த புவனேஸ்வரி வசிக்கிற இடம் வந்து இந்த 12வது என்க்ளோஷருக்குள்ள இருக்கிற ஃபுல்லா வைரத்தினால டெக்கரேட் பண்ணி இருக்கிற ஒரு பிளேஸ். அடுத்து இந்த 13வது இதுல வந்து 13வது லேயர் உள்ள இதுல வந்து அஷ்டமாத்ரிகாஸ் வந்து இருக்காங்களாம். இப்ப இந்த அஷ்டமாத்ரிகாஸ் யாரு அப்படின்னா, எதனால எந்த நவரத்னங்களால லைக் எந்த மணினால மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா, வைடூரிய மணினால அந்த வால் மேக் பண்ணிருக்காங்க. சோ அது அங்கதான் வந்து அஷ்டமாத்ரிகாஸ் எல்லாம் யாருன்னா, பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, நரசிம்மி, பிரத்யங்கரா, இவா எல்லாரும் இந்த 13வது லேயர்ல தான் வந்து இருக்காளாம். இவாளுடைய அந்த சேரியட் இருக்கு இல்லையா, வாகனம் எல்லாம் வந்து இந்த இடத்துல இங்கதான் இருக்குமா. அந்த மாதிரி ஒரு இந்த அஷ்டமாத்ரிகாஸ் வந்து இந்த பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து வரும். தேவி கட்கமாலையில ஒரு இதுல வந்து சொல்லியிருப்பா. லைக் அது கட்கமாலை இஸ் நத்திங் பட் ஸ்ரீ சக்கரத்துல என்னென்ன தேவதாஸ் யோகினிஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தான் அதுல வந்து வரும். சோ அதுல வந்து இந்த பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி இவங்களை பத்தி எல்லாம் அதுல சொல்லியிருப்பா. அடுத்து 4th என்க்ளோஷர். இப்ப இதுல வந்து இந்திரநிலமணின்னு சொல்றான். அந்த மணினாலதான் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கான். இது ரொம்ப ரொம்ப மெஜஸ்டிக்கான ஒரு 16 பெட்டல்டு லோட்டஸ். அந்த 16 பெட்டல்டு 16 இதழ்கள் கூடிய தாமரை. அந்த தாமரை வந்து அந்த தாமரையில தான் அங்க வந்து இருக்காது. அது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்றான்னா, சுதர்சன சக்கரத்துக்கு ஈக்குவலான ஒரு இடமா அது அந்த என்க்ளோஷர். அந்த என்க்ளோஷரே வந்து 16 இதழ்கள் தாமரைகள் மாதிரி உருவாக்கி இருக்கலாம். இதுல வந்து
இது வந்து 16 சக்திகள் வந்து இங்க அம்பாளுடைய 16 சக்திகள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கா, இங்கதான் வசிக்கிறா அப்படின்னு சொல்றான். அப்புறம் வந்து இந்த 15வது 15th என்க்ளோஷர், அதுல வந்து பேர்ஸ்னாலேயே அந்த இடம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கான். அதுல வந்து அஷ்டசக்திஸ் எல்லாருமே வந்து அங்க வந்து இருக்கலாம். அஷ்டசக்தி எல்லாம் யாரு அப்படின்னா, அந்த அஷ்டசக்திஸ் எல்லாமே வந்து மினிஸ்டர்ஸ். அவங்க வந்து மினிஸ்டர்ஸ், அவங்கதான் வந்து இன்ஃபார்மர்ஸ் ஆஃப் தேவி அந்த மாதிரி. சோ அவங்க வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஆட்களா, ரொம்ப புத்திசாலியான சக்திஸ் அவங்கள வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க வந்து அவ்வளவு ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு சக்திஸ் அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு எப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் ஒர்க் பண்ணுது இல்லையா, சோ அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் தான் வந்து இந்த அஷ்டசக்திஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த 16வது என்க்ளோஷர்ல வந்து திரிமூர்த்திகள் வந்து அவங்களோட வைஃப் கூட வந்து இருக்காங்க. இது வந்து மரகத மணினால உருவாக்கப்பட்டிருக்கான் இந்த என்க்ளோஷர் வால். இங்கதான் வந்து பிரம்மா விஷ்ணு சிவா அவங்க எல்லாருமே வந்து ரிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து கணேஷாவும் இருக்காரு. அதாவது அவரோட எல்லா ஃபார்ம் ஆஃப் கணேஷாவுடைய ஒவ்வொரு மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மேனிஃபெஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ், அத விபூதிஸ்ன்னு சொல்றா. அவ எல்லாருமே வந்து இந்த கணேஷா வந்து இங்கதான் இருக்காரு, 16th இதுலதான் இருக்காரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் இந்த 17வது 17th என்க்ளோஷர் வந்து பிரபாலமணி அதனால உருவாக்கப்பட்டிருக்கு. இது பஞ்சபூதாஸ். அப்போ இந்த பஞ்சபூதம் எல்லாம் வந்து பஞ்சபூதாஸ் ஆஃப் தேவி, தேவியோட பஞ்சபூதஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு 17th என்க்ளோஷர்ல வந்து இருக்கா அப்படின்னு சொல்றான். அப்புறம் இந்த 18th என்க்ளோஷர், இங்கதான் வந்து தசமகாவித்யா அவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஆல்டர்னேட் ஃபார்ம் வந்து மகாபேதாஸ்ன்னு சொல்லுவா. அந்த தசமகாவித்யாவோட அடுத்த ஒரு ஃபார்ம் மகாபேதாஸ் வந்து அத சொல்றது ஆல்டர்னேட் ஃபார்ம். இப்ப எப்படி நம்ம வந்து கணபதியில ஒவ்வொரு கணபதி ஃபார்ம்ஸ் சொல்றோம் இல்லையா, உச்சிஷ்ட கணபதி, அப்புறம் நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கணபதி சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இங்க அம்பாள் தசமகாவித்யா அவங்களுடைய ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்க 18th என்க்ளோஷர்ல தான் இருக்கா. இது இங்க வந்து நவரத்னங்களால உருவாக்கப்பட்டிருக்கா, உள்ள நவரத்ன மணிகளால உருவாக்கப்பட்டதா இந்த வால் அப்படின்னு சொல்றா. அப்புறம் இந்த ஃபைனல் என்க்ளோஷர் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த க்ரோனிங், அதாவது அந்த சிம்மாசனம். இந்த ஃபைனல் என்க்ளோஷர் தான் வந்து சிந்தாமணி கிரகம். இந்த சிந்தாமணி கிரகத்துலதான் 1000 பில்லர்கள், அந்த 1000 தூண்கள், 1000 பில்லர்ஸ், ஒரு 1000 பில்லர்ஸ் வந்து அவ்வளவு ஒரு டிஃப்ரெண்ட் ஜெம்ஸ் அண்ட் பேர்ல்ஸ், ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி பலவிதமான கற்கள் அதை வச்சு அந்த 1000 கால் மண்டபம் மாதிரி அதை வந்து பண்ணியிருக்காங்களாம். சோ அதுல வந்து அவ்வளவு ஒரு பொலிவு இருக்குமா. அந்த ஒவ்வொரு தூணுமே வந்து 1000 சன் மாதிரி இருக்குமா. அந்த பிரைட்னஸ் அவ்வளவு ஒரு பிரைட்னஸா இருக்குமா. அவ்வளவு அந்த மாதிரி ஒரு 1000 தூண்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் 1000 சன்னுனா நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு பேலஸ்ல சென்ட்ரல்ல சிந்தாமணி கிரகத்துல காமேஸ்வரியா அம்பாள் வந்து உட்காண்டு எல்லாத்துக்கும் வந்து அருள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து இந்த லோகம் அப்படிங்கிறது வந்து மத்த எல்லா லோகத்தை விடையும் இது வந்து வைகுண்டம் இது எல்லாத்தையும் விடவும், இது வந்து கைலாசம் வைகுண்டம் எல்லாத்தையும் விடவும், இது கோலோகத்தை விடவும் இது ரொம்ப சிறப்பான, ரொம்ப அதாவது வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு குட்டான ஒரு விஷயமான இது இருக்கு, இந்த லோகம் இருக்கு. சோ இந்த லோகத்தை தான் வந்து சக்தி லோகம், ஸ்ரீநகரம், ஸ்ரீபுரம், மணித்வீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தாமணி கிரகம், இது எல்லாமே வந்து இந்த லோகம் தான். சோ அம்பாள் வந்து இந்த இடத்துலதான் வந்து வசிச்சுட்டு இருக்கா. சோ இதனுடைய வர்ணனை இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே வந்து உண்மையிலுமே அம்பாளோட அனுகிரகம், கருணைன்னு தான் நான் சொல்வேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து இமேஜினே பண்ண முடியல.
எப்பேற்பட்ட ஒரு இது வந்து தனக்காக அம்பாள் தன் மைண்ட்ல தனக்கான பேலஸ் இப்படி இருக்கணும்னு சொல்லி நினைச்சு உருவாக்குனதுன்னு சொல்லி சொல்றா. சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அதுல இருக்கிற விஷயங்களை நம்மளால மைண்ட்ல லோடு பண்ணி நம்ம வியூ பண்றதுங்கிறதே நமக்கு ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல இது வந்து ஒரு அசாத்தியமான விஷயமா தான் எனக்கு படுறது. ஸோ இது எனக்கு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இன்னைக்கு நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இது நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த கேட்டு. ஜெய் ஸ்ரீராம்.